ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆங்கிலம் கற்கலாம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1500+ டெய்லி யூஸ்டு சென்டென்ஸோட PDF வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். அந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களோட ஃபோனில் ஜிபே ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் UPI ஐடின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த UPI ஐடி ஜிபேக்கு நேராக இருக்க கோமதி R0605@OKSBI இந்த UPI ஐடியை டைப் பண்ணிவிட்டு 20 rupees சென்ட் பண்ணிவிட்டு அதோட உங்கள் மெயில் ஐடியோ அல்லது உங்கள் ஃபோன் நம்பரோ சென்ட் பண்ணிங்கன்னா இந்த PDF நான் உங்கள் மெயிலுக்கோ அல்லது ஃபோன் நம்பருக்கோ சென்ட் பண்ணிடுவேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து வாட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்போம் இல்லையா? அதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் கேட்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதுக்கு வாட் டைம் ஆர் வி கோயிங் டு லீவ் டுமாரோ. அடுத்தது, இப்போ எதுக்காவது மீனிங் தெரியலனா அதோட மீனிங் என்னவாக இருக்கும், அதோட அர்த்தம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது அப்படின்னா, What was that supposed to mean? அவள் இன்று என்ன சாப்பிட்டா, அவள் இன்னைக்கு என்ன சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க What did she eat today? அதைத்தான் நானும் சொல்கிறேன், அதே தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு That's what I say. அவள் என்ன சொன்னான்னு தெளிவாகவே தெரியல, அவள் என்ன சொல்கிறான்னு எனக்கு தெளிவாகவே தெரியலை அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் இட் வாஸ் நாட் கிளியர் வாட் ஷீ செய்ட். அடுத்து என்ன செய்யறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஹாவ் நோ ஐடியா வாட் டு டூ நெக்ஸ்ட். அவள் என்ன சொன்னான்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியல, அவள் என்ன சொன்னா அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கான்ட் மேக் அவுட் வாட் ஷீ செய்ட். நீ அவருக்கு என்ன கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க வாட் வாஸ் இட் தட் யூ கேவ் ஹிம். நீ அவருக்கு என்ன கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க வாட் வாஸ் இட் தட் யூ கேவ் ஹிம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ வாட் டு சே. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலனா ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ வாட் டு சே. அவர் என்ன செஞ்சார்னு தெரியுமா, அவர் என்ன செய்தார்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்னவாக இருக்கும் இங்கிலீஷில் டு யூ நோ வாட் ஹீ ஹாஸ் டன். உனக்கு தெரியுமா அவர் என்ன செஞ்சார்னு. டு யூ நோ வாட் ஹீ ஹாஸ் டன். அவர் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை, அவர் என்ன செஞ்சாலுமே எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு we don't care what he does. அவர் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு, நேற்று இரவு என்ன நடந்தது. இதுக்கு என்னவாக இருக்கும் இங்கிலீஷில் கெஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியான சென்டென்ஸ் தானே, நீங்களே கெஸ் பண்ணுங்கள். வாட் ஹேப்பன் லாஸ்ட் நைட். நேற்று இரவு என்ன நடந்ததுன்னா வாட் ஹேப்பன் லாஸ்ட் நைட். யார் என்ன செஞ்சாங்க, ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சுன்னா யார் என்ன செஞ்சாங்க இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்குறதுன்னா who did what. யார் என்ன செய்தார்கள், who did what. எனக்கு என்ன கிடைக்கும். இப்போது ஏதாவது செய்ய சொன்னோம்னா, ஏதாவது வேலை நம்மக்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா இதில் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா நம்ம சொல்லி கேட்போம் இல்லையா? அதுக்கு வாட் டு ஐ கெட். இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் பேசுகிறது ஸ்டக் ஆச்சுன்னா நமக்கு மறந்துடும். அப்போது நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதுக்கு வாட் வாஸ் ஐ டாக்கிங் அபவுட். அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீங்க, அப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாட் வேர் யூ டூயிங் தென்.
வாட் வேர் யூ டூயிங் தென்? நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? வாட் வுட் யூ ஹாவ் டன்? வாட் வுட் யூ ஹாவ் டன்? நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வாட் வுட் யூ ஹாவ் டன்? என்ன குழப்பம், என்ன கன்ஃபியூஷன் இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அதை கரெக்டாக இங்கிலீஷில் எப்படி கேட்குது? என்ன குழப்பம்? வாட்ஸ் ஆல் த கமோஷன்? வாட்ஸ் ஆல் த கமோஷன் அப்படின்னு கேட்கணும். என்ன குழப்பம்னா கமோஷன். இங்கே என்ன நடக்குது? இங்கே என்ன நடக்குது? ஏதாவது தப்பாக நடந்துருச்சு, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு கோவமாக கேட்போம் இல்லையா? அதுக்கு வாட்ஸ் கோயிங் ஆன் அவுட் ஹியர்? வாட்ஸ் கோயிங் ஆன் அவுட் ஹியர்? நீங்கள் அதை என்ன செஞ்சீங்க? நீங்கள் அதை என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வாட் ஹாவ் யூ டன் வித் இட்? வாட் ஹாவ் யூ டன் வித் இட்? அது என்னன்னு என்கிட்ட கேட்காதீங்க. அது என்னன்னு என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, டோன்ட் ஆஸ்க் மீ வாட் தட் இஸ். டோன்ட் ஆஸ்க் மீ வாட் தட் இஸ். என்ன செய்யலாம் என்று பார்க்குறேன், என்ன செய்யலாம் என்று பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் ஐ வில் see what can be done. ஐ வில் see what can be done. என்ன செய்யலான்னு பார்க்குறேன் அப்படின்றதுக்கு ஐ வில் see what can be done. அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள், அவங்க எல்லோரும் அங்கே என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் வாட் ஆர் தே டூயிங் தேர்? வாட் ஆர் தே டூயிங் தேர்? இதை வச்சு என்ன செய்யறது? இவற்றை வைத்து என்ன செய்யறது? இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் வாட் டு யூ டூ வித் தீஸ்? வாட் டு யூ டூ வித் தீஸ்? நான் வேறு என்ன செய்யணும், நான் வேறு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வாட் எல்ஸ் டு ஐ நீட் டு டூ? வாட் எல்ஸ் டு ஐ நீட் டு டூ? நான் வேறு என்ன செய்யணும்னா வாட் எல்ஸ் டு ஐ நீட் டு டூ? உங்களை என்ன தொந்தரவு செய்தது, உங்களை தொந்தரவு செஞ்சது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அதுக்கெல்லாம் இங்கிலீஷில் எப்படி கேட்குறது அப்படின்னா, வாட்ஸ் பீன் பாதரிங் யூ? வாட்ஸ் பீன் பாதரிங் யூ? உங்களை தொந்தரவு செஞ்சது என்னது? வாட்ஸ் பீன் பாதரிங் யூ? வெளியே என்ன நடக்குது, வெளியே என்ன நடக்குது? வாட்ஸ் கோயிங் ஆன் அவுட் தேர்? வாட்ஸ் கோயிங் ஆன் அவுட் தேர்? பேசி என்ன பயன், இங்கே பேசுகிறதுனால என்ன தான் பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிலாம் கேட்போம் இல்லையா? என்ன பிரயோஜனம் பேசி அப்படின்னு. அதுக்கு இங்கிலீஷில் வாட் த யூஸ் ஆஃப் டாக்கிங்? வாட்ஸ் த யூஸ் ஆஃப் டாக்கிங்? பேசுகிறதுனால என்ன தான் யூஸு? வாட்ஸ் த யூஸ் ஆஃப் டாக்கிங்? என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னாரா? என்ன செய்யணும்னு ஏதாவது அவர் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் டிட் ஹீ டெல் யூ வாட் டு டூ? டிட் ஹீ டெல் யூ வாட் டு டூ? என்ன செய்யணும்னு ஏதாவது சொன்னாரா? டிட் ஹீ டெல் யூ வாட் டு டூ? இதெல்லாம் என்னென்னு தெரியுமா? இதெல்லாம் என்னென்னு தெரியுமா? இவை என்னவென்று தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இங்கிலீஷில் do you know what these are? Do you know what these are?